ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சத்து மாவில் இலையப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சல்லடையில் மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். மாவெல்லாம் சலித்து எடுத்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் இந்த மாவை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா அதே பாத்திரத்தில் கொஞ்சம் சர்க்கரை தட்டி போட்டிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாகு நல்லா கொதிச்சாச்சு. அதை ஒரு அரிப்பு வச்சு அரித்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கொடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடி ஆக்கியாச்சு. இந்த சர்க்கரையில் மண் பொடி எதுவுமே இருக்காது. இந்த சர்க்கரையை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சர்க்கரையை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் சேர்த்து நல்லா விரவி விட்டுக்கலாம். தேங்காய் சர்க்கரை ரெண்டையுமே ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. வாழை இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுகி எடுத்துக்கலாம். இந்த இலையில் நாம் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி அதில் வச்சு நல்லா பரத்தி வச்சுக்கலாம். கை வச்சு இப்படி எல்லா இடமும் பரத்தி வச்சுக்கணும். விரவி இது மேலே நம்ம சர்க்கரையும் தேங்காயும் விரவி வச்சுருந்ததை எடுத்து வச்சுக்கலாம். இனி இதை 2ஆக மடக்கிடலாம். இந்த மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி இலையில பரத்தி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இட்லி தட்டை வச்சு நம்ம பரத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த அப்பத்தை இதில் வைக்கணும். ஒரு தட்டில் 4 வச்சாச்சு. அப்புறமா அடுத்த தட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் 4 இலையப்பத்தை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அடுத்த தட்டு வச்சாச்சு. மொத்தமாக வைக்காமல் இப்படி ஒவ்வொரு தட்டுலையே நம்ம அடுக்கி வச்சோன்னா நல்ல மாதிரி வெந்துடும். எல்லாம் அடுக்கியாச்சு. மூடி போட்டு நல்லா அடைச்சி வச்சிடலாம். 15 20 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
நம்ம எடுக்கும்போது இந்த இலை வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வெந்துடுச்சின்னு அர்த்தம். நல்லா வெந்துடுச்சு. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.